Appointment of the judges, jurisdiction and powers of High Court. Every High Court consists of Chief Justice and such other judges as appointed by the President from time to time. Article 216. Article 216. இங்கே ஆர்டிக்கல் 216 படி தான் ஒவ்வொரு ஹைகோர்ட் ரன் பண்ணுறதுக்கும் சீஃப் ஜஸ்டிஸை கொண்டு வரவும் இங்கே பிரசிடெண்ட் காலத்துக்கு ஏற்றவாறு நியமனம் செய்து வைக்கிறார். Jurisdiction and powers of High Court. At present, High Court enjoy the following jurisdiction and powers. Original jurisdiction. In their judicial capacity, the High Court of the Presidency towns, that is Bombay, Calcutta and Madras, have both original and appellate jurisdiction, while இங்கே ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே சென்னை, மும்பை, கல்கட்டா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறைய அதிகாரங்களுடன் அப்பீலேட் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. அதே சமயம் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், இன் மேட்டர் ஆஃப் அட்மைரலி, ப்ரொபேட், matrimonial and contempt of court, they have a original jurisdiction. The Presidency High Court have original jurisdiction in which the almost involved in more than 2000 and in the criminal cases which are committed to them by the Presidency magistrate. இங்கே மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ₹2000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை குற்றவியல் வழக்குகளுக்காக, கிரிமினல் கேசஸ்க்காக தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண பிரசிடென்சியுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன், மேல்முறையீட்டு நீதி வரையறை. இங்கே மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னா இங்கே ஹைகோர்ட்டும் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை அதற்கு கீழுள்ள நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை சிவில் கேசஸாக இருக்கட்டும் இல்லை கிரிமினல் கேசஸாக இருக்கட்டும் அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதை தான் நம்ம அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஸ் அ அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா all high court entertain appeal in civil or and criminal cases from their subordinate court as well as on their own. Next, writ jurisdiction.
jurisdiction la. They have, however, no jurisdiction over tribunal established under the law relating to the armed forces of the country. இங்கே நாட்டினுடைய இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ்வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ இராணுவம் சார்ந்த தீர்ப்பாயங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு யார்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுடைய முடிவின்படியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், பேராணை அதிகாரங்கள். ஆர்டிகல் 226 of the Constitution, the High Court are given power of issuing a writ not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. இங்கே ஆர்டிக்கல் 226 அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமின்றி மற்ற காரணங்களுக்காகவும் ரிட்டை வெளியிடும் அதிகாரம் ஹைகோர்ட்டு மட்டுமே வழங்குகிறது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 32, a court may issue the same type of writ, order or directions which the Supreme Court is empowered to issue under the Article 32. இங்கே ஆர்டிக்கல் 32 படி அதற்கு கீழுள்ள உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு மேலே நாம் இந்தியா லெவலில் சுப்ரீம் கோர்ட் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. இங்கே ஆர்டிக்கல் படி நீதி பேராணைகள் வெளியிட ஹைகோர்ட்டுக்கு வழங்கிய அதிகாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டால் மட்டுமே இங்கே சுப்ரீம் கோர்ட் இந்த நீதி அதிகாரங்களை வெளியிடுகிறது. ஹைகோர்ட் போலவே வழக்குகளை மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறல்களுக்கும் ரிட்டை வெளியிட முடியும் ஹைகோர்ட்டால். The jurisdiction to issue the writ under this article is larger in the case of High Court, for which the Supreme Court can issue them only the fundamental rights has been infringed. It has the power to issue the 5 kinds of writs like habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari. இந்த நீதி பேராணைகளை ஹைகோர்ட்டும் செயல்படுத்துகிறது.